ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம சூப்பரான வலி நிவாரணி ஆயில் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே எருக்கஞ்செடியில் இலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. அந்த எருக்கஞ்செடியிலேருந்து நார் எடுத்து குழந்தைகளுக்கெல்லாம் அருணா கயிறு திரித்து கட்டுவாங்க. அப்புறம் கையில் காப்பு மாதிரி கட்டுவாங்க. இப்போது இந்த எருக்க இலையில் நம்ம வலிக்கான ஆயில் தயாரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அடுப்பில் வாணலை காய வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 100 கிராம் தேங்காய் எண்ணெய், அடுத்தது 100 கிராம் விளக்கு எண்ணெய். இந்த முயல் எண்ணெய் சொல்லுவாங்கள்ல, முயல் எண்ணெய் அதான் விளக்கு எண்ணெய். அடுத்தது 100 கிராம் நல்ல எண்ணெய், சுத்தமான நல்ல எண்ணெய் 100 கிராம். இது மூணுமே கரெக்டாக 100 கிராம் இருக்கணுங்க, சரிசமமாக இருக்கணும். இப்போது இந்த 3 எண்ணெயும் கட் பண்ணி வாணலில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே முயல் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அது கூட தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெயுமே ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா வாணலில் சூடு ஏறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்லாம் நிறையா வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லிடுங்க. NJ ஃபேமிலி அஃபிஷியல், N ஃபார் நட்ராஜ், J ஃபார் ஜோதி. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் அப்பளம் பொரித்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த எருக்க இலையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து நல்லா மொரன்னு எடுக்கணுங்க. அந்த அப்பளம் மாதிரியே மொரன்னு. இதுக்கு நல்ல பழுத்த எருக்க இலை தான் வேணும். பச்சையானதை போட்டோன்னா வெடிச்சிருங்க, வாணலில் அப்படியே எண்ணெய் செதறிடும். பச்சை எருக்க இலையும் நல்லா வலி கேட்கும். அது எப்படின்னா, சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சோன்னா அந்த தண்ணியே பச்சை கலரில் ஆகிடும். அந்த மாதிரி கொதிக்க வச்சு துணியால் ஒத்தடம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இலையை போட்டதும் அப்படியே எண்ணெய் நுர அடிச்சுக்கிட்டு பொங்குது பாருங்கள், பால் மாதிரி. இப்படி தான் நல்லா கொதிக்கணும். அந்த நுர அடங்குற அளவுக்கு நல்லா பொரிய வைக்கணும் இலையை. இந்த எண்ணெய் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, கை கால் வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, குதிக்கால் வலி, எல்லா வலிக்குமே யூஸ் பண்ணலாங்க. இது தலைவலியை தவிர உடம்பு வலிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போது நான் எதுக்கு இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறேன்னா, என் பையன் டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போயிட்டு ஒரு பக்கமாக ஷோல்ட்ரு வலிக்குது, கழுத்து வலிக்குது, டைப் அடித்து ஒரு மாதிரி வலிக்குது, சுளுக்கு மாதிரி அப்படின்னு சொன்னான். இந்த எண்ணெய் எங்கள் அம்மா மூட்டு வலிக்காக இந்த மாதிரி செஞ்சு தடவி இருக்கிறாங்க. அது எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. அதனால தான் நம்ம பிள்ளைக்கு இந்த வைத்தியம் பார்க்கலாமேன்னு தோணுச்சு. உடனே போய் பழுத்த எருக்க இலையை பிச்சுக்கிட்டு எண்ணெயை வாங்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டேன். உடனே வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் தான் செஞ்சு தரலை. 3வது சனிக்கிழமை வந்ததால் படைக்கிற வேலையில் பிஸியாக இருந்துட்டேன். இன்றைக்கி சண்டே தான் செய்ய முடிஞ்சுது. இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். அது பொரிஞ்சதும் எண்ணெய் கொதித்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுச்சு. அடுத்தது நம்ம இலையை ஃபுல்லாக எடுத்து எண்ணெயை வடிகட்டி வச்சிடலாம். உடம்பு வலின்னா டாக்டர்கிட்ட போகிறது, உடனே அவரும் பேராசிட்டமால் எழுதி கொடுப்பாரு. அந்த மாத்திரையை போட்டு படுத்து எழுந்தால் சரியாகிடுது. சரியாகிறது பெருசு இல்லைங்க, அந்த மாத்திரையை போடுறதால எவ்வளோ நம்மளுக்கு கெடுதல் தெரியுமா. எல்லாத்துக்குமே டேப்லெட். கை கால் வலி, தலைவலி, ஜலதோஷம் எதையும் விட்டு வைக்கிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன நாட்டு வைத்தியம் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். நம்ம முன்னோர்கள்லாம் சாதாரணமான ஆள் இல்லைங்க. இதெல்லாம் யோசித்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம தான் சோம்பேறித்தனத்தால் இதெல்லாம் தொடர்றதே கிடையாது. ஜலதோஷத்துக்கு கூட பாருங்கள், வெத்தலை, துளசி, கற்பூரவள்ளி, எவ்வளவோ வைத்தியம் இருக்குது. என்ன ஒன்று, இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக செயல்படும். டேப்லெட்னால் போட்ட உடனே டக்குன்னு கேட்குதா, அதனால் மக்கள் ஏறி உழுறாங்க அதில். இங்கே பாருங்கள், எல்லா இலையும் எடுத்துட்டாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஆறட்டும். இப்போது பொரிச்சு எடுத்த இலையை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மொரன்னு இருக்குதுன்னு. அதில் நிறைய எண்ணெய் இருக்குது. இதை உடச்சி விடும்போது கையிலே எண்ணெய் வருதுங்க பாருங்கள். செமையாக அப்படியே மொரன்னு உடையுது, முறுக்கு மாதிரி. நான் இதெல்லாம் உடச்சி விட்டுட்டு என் கையில் இருக்கிற எண்ணெயே தடவி விட்டேன் என் பையனுக்கு ஷோல்டரில். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஆறிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. டப்பா தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னதாக கிடைக்கல. இதை நம்ம பத்திரமா மூடி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நம்மளுக்கு எண்ணெய் தேவைப்படுதோ ஒரு சின்ன கரண்டியில்
கொஞ்சோண்டு குழி கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி லைட்டாக சூடு காட்டிக்கணும். சூடு காட்டி அப்படியே தடவிக்க வேண்டியதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பபாய்.